சக்கரை தண்ணியிலேருந்து இந்த மாதிரி ஒரு லேசர் லைட் போச்சுன்னா என்ன ஆகும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை ஒரு மீன் தொட்டி. அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு கிட்டத்தட்ட 250 கிராம் சர்க்கரையை போடணும். ஆனால் அந்த சர்க்கரையை நம்ம கரண்டியாலேயோ ஸ்பூனாலேயோ கலக்கக்கூடாது. அது அப்படியே ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் விட்டு அது தானாக கரையிற வரைக்கும் நம்ம காத்துருக்கணும். இப்போ இது மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு லேசர் டார்ச்சால் இந்த லைட்டை இந்த சக்கரை தண்ணி உள்ளேருந்து நம்ம உள்ளப்படுத்த போகிறோம். மேல் பாகத்தில் இந்த லேசர் பீம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. ஆனால் கீழே என்ன ஆகுது தெரியுதா? பாருங்க, இது மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஆனால் கீழே கொஞ்சம் பெண்ட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் கீழ்ப்பகுதியில் இருக்கிற சர்க்கரை கலந்த தண்ணி. இது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஏற்படுத்துறதுனால இதை மாதிரி லைட் பெண்ட் ஆகுது. இதை தான் நம்ம கொஞ்சம் இருட்டில் பார்த்தோம்னா இன்னுமே நல்லா கண்ணுக்கு தெரியுது. இதுதான் சக்கரை தண்ணி உள்ள லைட் போனால் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்.